ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2023 தமிழ் மாதம் சோபகிருது வருடம் உத்தராயண புண்ணிய காலம் வைகாசி மாசம் 30ஆம் தேதி. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். சூரியோதயம் காலை 5:42 மணியளவில், கிழமை செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மதியம் 1:32 வரை, அதன் பின் அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. திதி கிருஷ்ணபக்ஷ தசமி காலை 9:28 வரை, அதன் பின் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. யோகம் சௌபாகியம் யோகம் காலை 5:55 வரை, அதன் பின் சோபனம் யோகம் மறுநாள் காலை 4:18 வரை, அதன் பின் அதிகண்டம் யோகம். கரணம் பத்திரை கரணம் காலை 9:28 வரை, அதன் பின் பவகரணம் இரவு 9:05 வரை, அதன் பின் பாலவ கரணம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள்: அபிஜித் முகூர்த்தம் காலை 11:43 மணி முதல் 12:35 மணி வரை, அமிர்த காலம் காலை 11:10 மணி முதல் 12:45 மணி வரை. நல்ல நேரங்கள்: காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை 3:22 மணி முதல் 4:59 மணி வரை, யமகண்டம் காலை 8:56 மணி முதல் 10:32 மணி வரை, குளிகை காலம் மதியம் 12:09 மணி முதல் 1:46 மணி வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் சித்த யோகம் மதியம் 1:32 வரை, அதன் பின் அமிர்த யோகம் தொடங்குது. இன்று வடக்கு சூலம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். இன்று பூரம், அதன் பின் உத்திரம் நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். ரிஷப லக்னம். லக்னத்தில் சூரியன் மற்றும் புதன், கடகத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன், மேஷத்தில் ராகு மற்றும் குரு. மதியம் 1:32 மணியளவில் சந்திரன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலை எழுந்துக்கும் போதே கொஞ்சம் உடல் உபாதைகள் அப்படிங்கிறது மேலோங்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உடல் சோர்வோடு இருப்பீங்க, மன சோர்வோடு இருக்கிறது, இதெல்லாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைப்பாக இருக்கும். மதியத்துக்கு பிறகு இந்த மன சோர்வு அப்படிங்கிறது ஓரளவுக்கு தீரும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக உங்களுடைய உள்ளம் இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு உடல் ஒத்துழைக்குமா அப்படின்னா இன்றைய தினம் சற்று குறைவாக இருக்கதா வாய்ப்பு இருக்கு. அதனால கரெக்டான அந்த ட்ரீட்மெண்ட்டோ என்னென்னலாம் நீங்கள் மருந்து எடுத்துக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும். பிரயாணங்கள் போகக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா பிரயாணங்களில் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, இதை முற்றிலுமாக இன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். சில நேரங்களில் கடன் வாங்குனீங்க இன்னைக்கு அப்படின்னா அது கட்ட முடியாமல் போய் சில அவமானங்களோ இல்லை கஷ்டங்களோ சந்திக்க நேரிடலாம். கடல் தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டாகும். ஆன்சைட் ப்ராஜெக்ட் போகிறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்குது. மதியத்துக்கு பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் தீர்ந்து மனரீதியாக ஒரு தெளிவு, கொஞ்சம் ஓரளவுக்கு சூழல்களும் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் மனதில் குழப்பம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. இன்றைய தினம் சூரியனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் இருக்க போகுது. நல்ல பண வரவு அதிகரிக்க போகுது. காலை பொழுதுல சந்தோஷமா இருக்க போறீங்க. நீங்க நினைத்ததை விட லாபம் அதிகமாக இருக்கிறது, இல்லை உதவிகள் கேட்டிருந்தீங்க, பண உதவினா கேட்ட தொகை அப்படியே கிடைக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாம் அற்புதமாகவே இருக்கு. இல்லங்கள்லையும் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். நிறைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது, இல்லை உங்கள் இல்லங்கள்லேயே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது,
இந்த அமைப்பெல்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்கு. மாலைக்கு பிறகு மனதுல இனம் புரியாத ஒரு கவலை, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை பற்றி அதிக யோசனையில போய் உட்காந்துருது, இந்த மாதிரியான அமைப்பு இருக்கு. குழந்தைகள் வழியில செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம். உங்களுடைய உணவு கட்டுப்பாடு இதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்தியான ஃபுட், உடம்புக்கு ஒத்துக்கிற உணவு எதுவோ அதை பார்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினத்துல நீங்க கவனத்துல வைத்துக் கொள்ளணும். மாலையில கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கலாம். கையில இருக்க பணம் காலையில வந்தது, அதை நம்ம எடுத்து வைக்க முடியலையே, ஏதோ ஒரு செலவு வருதே அப்படின்னு சொல்ற மாதிரியான அமைப்பு இருக்க வாய்ப்புகள் உண்டு. இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் ஏற்பட்டு மறையும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் அமைய வாய்ப்புண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில பிறந்தவர்களுக்கு மன கவலைகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. குறிப்பாக தொழில் ரீதியாக வியாபாரம் சுயமாக எடுத்து பண்றீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை புதிதாக அதுல புகுத்துவீங்க. நிறைய ப்ராடக்ட்ஸை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. இல்லை ஏற்கனவே நல்லா போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்னா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்லாம் சிந்தனைகள் ஓடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. பிறரின் கீழ் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட வசதிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் என்னென்னலாம் ஆப்ளிகேஷன் வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள், உங்களுக்கு ஆதரவாக இன்றைய தினத்தில் இருப்பாங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அருமையாக இன்றைய தினம் கிடைக்கும். அதனால் மிதுனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இன்னைக்கு வேலையை திறம்பட முடித்து நல்ல பேர் எடுக்கிறது, வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்பு அற்புதமாக இருக்கும். இல்லங்கள்லேயும் கடமை தவறாது இருப்பீங்க. என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும், ஒரு ரொட்டீன் ஒர்க் இருந்ததுன்னா அந்த ரொட்டீனில் ஒன்றுமே ஸ்கிப் ஆகாது. புதுசாக ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா கூட அதையும் சேர்த்து அழகாக செஞ்சுருவீங்க. இந்த மாதிரி அருமையான அமைப்பு இன்றைய தினத்தில் இருக்குது. வியாபாரத்திற்காக புதிதாக கடை கட்டுவது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இல்லை உள்ள ஏதாவது இன்டீரியர் பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்பும் இன்றைய தினத்தில் அந்த வகையில் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புண்டு. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை இன்றைய தினம் நீங்கள் காணலாம். புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் ஏற்பட்டு மறைய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் உழைக்க சலிக்க மாட்டீங்க. கடினமாக உழைப்பீங்க. கடைசி வரைக்கும் ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா முடிக்காம வெளியில வரவே மாட்டீங்க. அந்த மாதிரியான அமைப்பு இன்றைய தினத்துல இருக்கு. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சிலருக்கு சிறிதூர, சிலருக்கு கடல் தாண்டின பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக இன்றைய தினத்துல நிறைய ஆன்மீக சுற்றுலாக்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அமைப்பும் இன்றைய தினத்துல இருக்கும். நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுவீங்க. மனதுல நல்ல விஷயங்களை பற்றி சிந்திப்பது, அதற்காக சில விஷயங்கள் சில காரியங்கள் செய்யறது, அதெல்லாம் இன்றைய தினத்துல கடகராசி அன்பர்கள் செய்ய வாய்ப்புண்டு. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி. வீட்டில் தந்தையிடத்துலேருந்து என்னென்ன விஷயங்கள் கிடைக்கணுமோ அதெல்லாம் அழகாக கிடைத்து, இல்லங்கள்லேயும் ஒரு நல்ல ஆதரவு கிடைத்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அற்புதமாக சேர்ந்து வருது. இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஏதாவது கவலையில் இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். இல்லை தடைப்பட்டு நின்று இருந்ததுன்னா அதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கை வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இன்றைய தினத்தில் அற்புதமாகவே இருக்கு. இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசியில பிறந்தவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரித்து காணப்படும். பூசம் நட்சத்திரம் கடகராசியில பிறந்தவர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசியில பிறந்தவர்களுக்கு நற்பண்புகள் மேலோங்கி வரும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, காலை பொழுதுல சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. மதியம் வரைக்கும் இருக்கு. அதனால முக்கியமான காரியங்கள் இருக்கு. குறிப்பாக பணப்பரிவர்த்தனை ஏதாவது பண்ணணும் அப்படின்லாம் இருந்ததுன்னா
அதை மதியத்துக்கு பிறகு மாற்றிக்கொள்வது நன்மையை உண்டாக்கும். வியாபாரத்துல லாபம் நன்றாக இருக்கும். மறைமுகமாக நிறைய வருமானங்கள் அதிகரிக்கும். கேட்ட இடத்திலேருந்து உதவிகள், கடன் உதவிகள் கிடைக்கிறது. இல்லை நீங்கள் யாருக்காவது கடன் உதவி ரொம்ப வருஷம் முன்னாடி கொடுத்துருப்பீங்க, நீங்களே மறந்துருப்பீங்க, அவங்க கொண்டு வந்து கையில் சேர்க்கறது. இந்த அமைப்பெல்லாம் இன்றைய தினத்தில் அற்புதமாகவே இருக்குது. காலை பொழுதுல கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பொறுமையாக அன்றாட காரியங்களில் மட்டும் கவனம் செலுத்திட்டு போங்க. உணவு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. ஹெல்த் கான்ஷியஸாக ஃபுட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்கலாம். மதியத்துக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுது. இல்லங்களில் சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தைகள்லாம் கூட மதியத்துக்கு பிறகு பேசும் பொழுது உங்களுக்கு கைகூடி வர்றதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வீட்டின் தேவைகள் பூர்த்தியாகும். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பேச்சினால் காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு இதெல்லாமே அற்புதமாக மதியத்துக்கு பிறகு இருக்க போகுது. இன்று மகம் நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு காணப்படும். பூரம் நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. உத்திரம் நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அதிக கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு காலை பொழுது அற்புதமாக இருக்கு. உங்களுடைய தொழில் சார்ந்த முடிவுகள் ஏதாவது எடுக்கணும், இல்லை ஒரு வியாபாரத்துக்கு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும், இல்லை ஆஃபீஸ்க்கு போனால் ஒரு முக்கியமான மீட்டிங் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எது இருந்தாலும் காலை பொழுதுக்குள்ளே செய்து கொள்ளும் பொழுது அற்புதமாக சாதகமாக முடியும். மதியத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. சந்திராஷ்டமம் தொடங்கின பிறகு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது நம்மளால சரியாக சிந்தித்து அந்த விஷயத்தை செய்ய முடியாது. அது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு முக்கிய காரியங்களை தவிர்த்து விடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். உறவுகளை கண்மூடித்தனமாக நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குவது, நண்பர்களை கண்மூடித்தனமாக நம்பி ஒரு காரியத்தில் இறங்குவது, இதெல்லாம் இன்றைய தினத்துல தவிர்த்துடுங்க. எதுவாக இருந்தாலும் நீங்களாகவே முன்னின்று யோசிங்க, உங்களுக்கு அது சரி வருமா வராதா, மற்றவங்க சொல்றாங்களே அப்படின்னு நீங்க பண்ணிட வேண்டாம். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு, இல்லை அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அவங்களிடத்துல கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்ளுங்க. அவங்களுடைய தேவைகள் என்னன்றத புரிந்து கொண்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த சூழலை நன்றாக மாற்ற வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையோட பிரயாணம் செய்யணும். உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட கடமைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது பொறுப்புணர்ந்து நீங்கள் அந்த கடமைகளை நீங்களாகவே முடிக்கணும். நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அதை நீங்கள் முடிக்கலாம் அப்படின்னு பண்ணீங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்கள் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் அதிகம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையோடு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கு. இன்றைய தினம் விநாயகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பாராத சில மாற்றங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்க வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு ஒரு வீடை காலி பண்ண சொல்லுவாங்க, இல்லை வேலையில திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் சிலர் இன்றைய தினம் சந்திக்க நேரிடலாம். மருத்துவ செலவுகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்காகவும் இருக்கலாம், இல்லை உங்க இல்லத்துல இருக்கவங்களுக்காகவும் இருக்கலாம். அதனால கொஞ்சம் யாரெல்லாம் உடல் உபாதைகளோட இருக்காங்களோ கொஞ்சம் அவங்களெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடையே இன்றைய தினம் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். வேலை ரீதியாக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வேலை பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்க வாய்ப்புண்டு. மதியத்துக்கு பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த அலைச்சல்கள்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். இப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரியா தோணும். ஆனால் காலை பொழுது ரொம்ப பரபரப்பாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு சூழல்கள் இருக்கு. நண்பர்கள் உறவினர்கள் வழியில சில செலவுகள் அதிகரிக்கும். திடீர்னு இல்லங்களுக்கு வருவாங்க, இல்லை அவங்களுடைய இல்லங்களுக்கு நீங்க போக வேண்டிய அமைப்பு இந்த மாதிரிலாம் சில நேரங்கள்ல ஏற்படலாம். கடல் தாண்டி போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் மதியத்துக்கு பிறகு வரும். அது சம்பந்தமான வேலைகள்லாம் மதியத்துக்கு பிறகு இறங்கும் பொழுது இன்னும் சாதகமாக இருக்க உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு கேட்ட இடங்கள்லேருந்து உதவிகள் கிடைக்கும்.
விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகம் தோன்ற வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை காணக்கூடிய நாளாக இருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி செய்த விஷயங்களுக்கான பிரதிபலன்களை இன்னைக்கு பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திடீர்னு கையில் இன்க்ரிமெண்ட் பேப்பர், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் பேப்பர், இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து காசு கையில் வர்றது, கமிஷன் துறையில் வேலை செய்பவர்களுக்கு இன்னும் லாபம் அதிகமாக, கமிஷன் அதிகமாக கிடைக்கிறது, இதெல்லாம் அற்புதமாக இருக்கு. ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் இன்னும் ஆர்வம் அதிகம் ஏற்படும். அவங்களுக்கு இன்னும் நிறைய க்ளூஸ் கிடைக்கும், இன்னும் நிறைய விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யறதுக்கு. இதெல்லாம் அற்புதமாகவே இந்த தினம் இருக்கு. பிரயாணங்கள் போக வேண்டிய சூழல்கள் இருந்ததுன்னா காலை பொழுதுல அந்த பிரயாணங்கள் ஆரம்பிச்சிருங்க. இல்லை சிறிதூர பிரயாணங்களாக இருந்ததுன்னா காலை பொழுதுலேயே முடிச்சுக்கலாம். மதியத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுற மாதிரி, இல்லை ஆஃபீஸ்க்கு வந்துடுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்களா நல்லது. மதியத்துக்கு பிறகு ஓரளவுக்கு இந்த பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் சௌகரியமாக இருக்க வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. இல்லங்களில் சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியமாகி திரும்ப டைவர்ஸ் ஆயிடுச்சு, மறுமணத்துக்காக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மறுமணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த தினம் கைகூடி வரும். இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு கவனம் சற்று அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கு. அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் காணப்படும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய நாள். ரொம்ப நாளா ஒரு சான்ஸ் கிடைச்சா போறேன், நான் ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இல்லத்தின் தேவைகள் பூர்த்தியாகும், வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கையில காசு இல்லாம எத்தனையோ விஷயங்கள் வீட்டில் செய்யாம இருந்திருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் கையில காசு அதுல ஒரு 2-3 வேலையை செஞ்சு கொஞ்சம் திருப்தி அடைய அமைப்பு இதெல்லாமே அற்புதமாக இருக்கு. வசதிகள் அதிகரிக்கும். வேலையில இருந்த சங்கடங்கள் முதல்ல தீரும். தேவையில்லாம இடையூறுகள், தேவையில்லாத கஷ்டங்கள், இல்லை நம்மளுடைய வேலையே இல்லை, நம்ம இழுத்து போட்டுட்டு செய்யறோம் அப்படின்னு இருந்தது நிலையெல்லாம் மாறி ஓரளவுக்கு சாதகமாக வேலை செய்கிற இடத்துல சூழல் இன்றைய தினம் மாறப்போகுது. கூட்டு தொழில் வியாபாரம், சுய தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய அமைப்பு. வெளிவட்டார தொடர்பு அற்புதமாக இருக்கும். கேட்ட இடத்திலேருந்து கேட்ட உதவிகள், நீங்க ஏதாவது ஒரு காரியம்னு போனீங்கன்னா கடகடான்னு அந்த காரியங்கள் நீடேறி முடியறது, இது எல்லாமே அற்புதமாக இன்றைய தினம் நடைபெற போகுது. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில பிறந்தவர்கள் மேன்மையை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கு. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் சூரியனை வழிபட மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். காலை பொழுதை விட மதிய பொழுது அப்படிங்கிறது இன்னும் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. கடினமாக உழைப்பீங்க இந்த நாள் முழுவதும். எந்த வேலை கொடுத்தாலும் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் எந்த தடை வந்தாலும் அது எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனதில் தைரியம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேரோட பழகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு வியாபாரமோ இல்லை உங்களுடைய வேலையோ எதுவாக இருந்தாலும் டக்குன்னு அந்த காரியங்கள் ஈடேறி வருவதுங்கிறது கிடையாது. அதிக போட்டிகள் இருந்து அந்த போட்டிகளை தாண்டி தான் அந்த விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் இருக்கு. சிலருக்கு பதவி உயர்வுகள் இதெல்லாம் கிடைக்கும். மனசுல ரொம்ப நாளா இதுதான் என்னுடைய கோல், இதுதான் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதெல்லாமே நடைபெறக்கூடிய சூழல்கள் சில மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தாயிடத்திலேருந்து பாசம் அதிகமாக கிடைக்கும்.
ரொம்ப நாளாக அம்மாவோட பேசியே நமக்கு டைமே இல்லை பேசுறதுக்கு அப்படின்னு இருந்தது கூட மாறி இன்னைக்கு அவங்களோட பேசி பழக உங்களுக்கு நேரம் கிடைக்கும். அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கு. இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு சற்று களைப்போடு இன்றைய தினம் நீங்க காணப்பட வாய்ப்புண்டு. திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமையும். அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள் சற்று அதிகரிக்க வாய்ப்புண்டு. இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பணவரவுக்கு குறைவு இருக்காது. வியாபாரம் நடத்திங்கன்னா என்ன லாபம் வரணுமோ வரும். வேலையிலையும் அதே மாதிரி ஓரளவுக்கு சாதகமான சூழல். அவ்வப்போது இடையூறுகள் அப்படிங்கிறது வரும். வேலையில ஒரு காரியம் செய்ய தொடங்குனீங்க அப்படின்னா தடங்கல்கள் எங்கேருந்து எப்படி வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு சில தடங்கல்கள் இருக்கு. கடினமாக உழைத்த பிறகே ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்புங்கிறது மதியத்துக்கு பிறகு ஏற்படும். காலை பொழுது ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் கடினமாக உழைக்கிறது, அலைச்சல்கள் அதிகரிக்கிறது, இதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனதில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஒரு தெளிவே அடைய முடியாது. ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை இன்றைய தினம் உங்களுடைய வேலைக்கு இடையூறாக இருக்க வாய்ப்புகள்லாம் இருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இல்லை பாராட்டுக்கள், சன்மானங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். சிறிதூர பிரயாணங்கள் போகக்கூடிய அமைப்பு சில கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்கன்னா அவங்க மூலமாக சில நன்மைகள் அப்படிங்கிறது இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புதிதாக ஒரு முயற்சி, புதிதாக ஒரு யுக்திகள் அப்படின்னு பயன்படுத்த இல்லை தொடங்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் சில இடையூறுகளை நீங்க இன்றைய தினம் சந்திக்க நேரிடலாம். இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசியில பிறந்தவர்கள் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நன்மைகளை அதிகம் அடைய முடியும். சதயம் நட்சத்திரம் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில பிறந்தவர்கள் கடினமாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்கள் நாள் தொடக்கமே பார்த்தீங்கன்னா மனதில் நிறைய கேள்விகளோட நிறைய சிந்தனைகளோட நாளை தொடங்குவீங்க. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்ததோ, என்னென்ன விஷயங்கள் உங்களால் செய்ய முடியாமல் இருக்கோ, இதை பற்றிலாம் அதிகம் எப்படி பண்ணலாம், எப்படி நமக்கு சாதகமாக பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மதியத்துக்கு பிறகு அந்த மன அமைதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிடைக்கும். இல்லங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் நிலவ போகுது. வீட்டில் இருக்கவங்க எப்போ பார்த்தாலும் உள்ளே வந்தாலே முகம் காட்டி பேச மாட்டேங்கிறாங்கன்றதெல்லாம் மாறி கொஞ்சம் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்றது, பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினத்தில் செய்ய அந்த சூழல்கள் அற்புதமாக அமையும். வீட்டுக்கு என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தணுமோ அதையெல்லாம் இன்றைய தினம் வாங்கி மகிழ்வீங்க. திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய மனது. தாயின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்கள்லாம் செய்வீங்க. தொழில் ரீதியாகவும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகுது. மார்க்கெட்டிங் ஃபீல்ட் வக்கீல்களாக நல்ல ஒரு லாபத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி, என்னென்ன விஷயங்கள் அடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனை, திட்டமிடுதல் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாகவே செய்வீங்க. இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில பிறந்தவர்களுக்கு மனதில் கவலைகள் அதிகம் தோன்றக்கூடிய நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில பிறந்தவர்களுக்கு பண வரவு அதிகம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில பிறந்தவர்களுக்கு மனதில் சிந்தனை அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.